ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் எதை காலையில் ரெகுலராக செய்கிறனோ இல்லையோ வெயிட் மிஷினில் போய் வெயிட்டை செக் பண்ணிக்கிறது. அதை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் போடுற ட்ரெஸ்ஸு போன தடவை போட்டதுக்கும் இந்த தடவை போட்டதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா லூஸ் ஆயிடுச்சான்னு பார்த்து திருப்திப்பட்டுக்கிறது. ஒரு டைமில் ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இல்லைன்னா போய் ஆல்ட்ரு பண்ணிட்டு வர வரைக்கும் போட மாட்டேன். இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா லூஸ் ஆக வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த லூஸான ட்ரெஸ்ஸை ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ புதுசு புதுசாக எல்லாம் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. ரெகுலராக நம்ம வீட்டில் சமைக்கிற அதே ஃபுட்டு தான், ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக எடுத்துட்டு கூடவே கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒர்க் அவுட் டைமை ஒரு நாளில் எனக்கான சில நிமிடங்கள் அப்படின்னு நான் அலோகேட் பண்ணி வச்சுக்கிட்டதுனால எந்த காம்ப்ரமைஸும் அதில் கிடையாது. இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 45 நாள் தான் ஆச்சு. டோட்டலா வெயிட்ல வந்து ஒரு 2.5 கிலோ அந்த மாதிரி தான் கம்மியா இருக்கேன். ஆனா இன்ச் லாஸ் வந்து சூப்பர்பா இருக்கு என்னோட பாடியில. என்னோட வெயிட் லாஸ் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க வீடியோஸ்ல ரெகுலரா பாக்குறவங்க. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து ஐ ஹாவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு ஃபிட் மாம் கிளப். அவங்க டயட்டீஷியனோட பேலன்ஸ்டு டயட் சார்ட்டும் நம்ம சமைக்கிற ஃபுட்லயே எதை எல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ், கூடவே கோச்சஸ் அவங்களுமே வந்து நமக்கு ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்லாட், ஈவினிங் ஸ்லாட், அது இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஸ்லாட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்துல ஒர்க் அவுட்டுக்காக 1 மணி நேரத்தை நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் பிரிச்சு கூட ஒர்க் அவுட்டை எதர் ரெக்கார்டட் செஷனாவோ லைவ் செஷனாவோ நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் சார்ட் அண்ட் ஒர்க் அவுட் டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஃபிட்மாம் கிளப்போட பயோல இருக்கிற அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சைட்ல இருந்தே உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பேஜை நான் டேக் பண்ணிடுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் வியர்வைக்கு பின்னாடி நம்ம பாடியில ஒரு பெரிய மேஜிக்கே நடக்குது.